இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னன்னா இங்க வேகமா போறீங்க? ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. மாமா பவித்ரா அடிச்சாரா? வாட்? நிஜமாவா? ஆமா, வான்மதி தான் பார்த்திருக்காங்க. ஆமா வருண், என்ன சந்தன்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவரு அண்ணி அடிச்சு அப்படியே கழுத்தெல்லாம் பிடிச்சாரு. கழுத்தை பிடிச்சாரா? என்ன கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்காரா? எவ்வளவு திமிர் இருக்கணும் அவருக்கு. அவரை என்னங்க டென்ஷன் ஆகாதுங்க. முதல்ல என்ன பிரச்சனைன்னு கேட்கலாமே. அடிச்சது உண்மையா இருந்தா இனிமே இப்படி நடக்க கூடாதுன்னு வார்ன் பண்ணுங்க. அவசரப்பட்டு வேற எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன இருந்தாலும் அவர் இந்த வீட்டோட மாப்பிள்ளை. இதனால குடும்பத்துல எதுவும் குழப்பம் வந்துடக் கூடாது. என்னடி பேசுற? அண்ணி இந்த வீட்டுக்கு மூத்த பொண்ணு. அவங்களை இந்த குடும்பமே ராணி மாதிரி பாத்துக்கிறாங்க. அண்ணாமலையாத்துக்கு அண்ணினா உசுரு. அப்படிப்பட்டவங்களை அடிக்கிறாரு. பாத்துட்டு பொறுமையா இருக்க சொல்றியா? அவரை வீட்டோட மாப்பிள்ளையா வச்சிருக்கிறதே அண்ணி இன்னொரு வீட்டுக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். ஆனா அவரு இந்த வீட்லயே கஷ்டப்படுத்துவாரு. இவங்கெல்லாம் பாத்துட்டு சும்மா இருப்பாங்க? அதுக்காக இல்லக்கா, கோவத்துல இவங்க ஏதாவது பண்ண போய் உத்தமன் அண்ணனுக்கு ஒரு அசிங்கம் ஏற்பட்டு அதனால பவித்ரா அண்ணியோட வாழ்க்கை பாதிச்சிடக் கூடாது. அதான் கொஞ்சம் பொறுமையா விசாரிக்க சொல்றேன். இங்க பாரு, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். நீ புத்தியெல்லாம் சொல்ல வேணாம். அவர் இப்படியே விட்டா இனியும் அதே தப்பதான் பண்ணுவாரு. இன்னைக்கே அதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். வாங்க போலாம். எங்க சூப்பர். நாம நினைச்சதை விட பிரச்சனை பெருசாக போகுது. குடும்பத்துல குழப்பம் உண்டாக போகுது. எல்லாரும் தானா அடிச்சுக்கிட்டு பிரிய போறாங்க. நாம நினைச்சது நடக்க போகுது. என்ன மச்சான், ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? பவித்ரா மேல கை வச்சீங்களா? என்ன மச்சான் கேக்குறீங்க? எனக்கு புரியல. ஏன் ரெண்டு பேரும் என்ன கோவமா பாக்குறீங்க? அக்காவா அடிச்சீங்களா? இல்லையே. பாருங்க, உண்மையை சொல்லுங்க. எதுக்கு அக்காவை அடிச்சீங்க? ஐயோ, என்ன மச்சான் சொல்றீங்க? நான் ஏன் பவி மேல கை வைக்கணும்? இது வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன சண்டை போடாத நீங்க பாத்திருக்கீங்களா? நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவளை அடிப்பேன்? இல்லங்க, அவரு போய் சொல்றாரு. நான் கண்ணால பார்த்தேன். பவித்ரா அன்னைக்கு ஒரு சண்டை போட்டு கோவமா உங்க கழுத்தை பிடிச்சாரு. ஓ, எல்லாம் ஓவரதான். இருவனை கவனிச்சுக்கிறேன். சொல்லுங்க மாமா, அண்ணி சொல்றது உண்மையா? அக்காவை கழுத்து பிடிச்சீங்களா? என்ன மச்சான் சொல்றீங்க? நான் ஏன் பவியோட கழுத்தை பிடிக்கணும்? அதுவும் அவ பிரெக்னண்டா வேற இருக்கா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அவ பிரெக்னண்டா இருக்கா.